DaVinci Resolveல இந்த வேர்ட் பை வேர்ட் அனிமேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபியூஷன்ல இந்த பேக்ரவுண்ட் நோட எடுத்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறோம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் நோட எடுத்து டெக்ஸ்ட் நோடோட அவுட்புட்டை இந்த பேக்ரவுண்ட் நோட்ல கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த பேக்ரவுண்டை நான் வந்து ஆஃப் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் நோடு செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் தேவையோ இங்கே டைப் பண்ணலாம். இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன்னா கிரியேட் வேர்ட் பை வேர்டுன்னு டைப் பண்ணுறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ஷேடிங் போயிட்டு கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம கலர் செட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் வந்து இந்த ஒரு பிங்க் நான் கொடுக்குறேன். ஓகே, ரைட் சைடு ஆரோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நான் வந்து இந்த ப்ளூ செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ளூ செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ எப்படின்னா இப்போ நம்மளோட கலர் வந்து உங்களுக்கு கிரேடியண்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அனிமேட் பண்ணணும்னா நம்ம நேராக டெக்ஸ்ட்குள்ளே போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபாலோவர்ஸோட ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். ஃபாலோவர்ஸில் கிளிக் பண்ணிட்டு நேராக மாடிஃபயர்ஸ் போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மில் என்ன பண்ணுறேன்னா டிரான்ஸ்ஃபார்மில் கேரக்டர்ஸ்னு இருக்கு இல்லையா, கேரக்டர்ஸில் வேர்ட்ஸ்னு கன்வெர்ட் பண்ணிடுறோம். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் இப்போ நீங்கள் 0ல் இருக்குன்னா 0ல் போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் கிளிக் பண்ணிங்கன்னா இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். மறுபடியும் ஃபாலோவர்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் ஒரு 15 ஃப்ரேம்ஸ் முன்னாடி வந்து இங்கே ஒரு கீ ஃப்ரேம் இது பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் 0க்கு போயிட்டு இங்கே ஒரு 187 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேஷன் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேர்ட் பை வேர்டை இதை கன்வெர்ட் பண்ணணும். வேர்ட் பை வேர்டை கன்வெர்ட் பண்ணணும்னா டைமிங்குள்ளே போயிட்டு டிலே செட் பண்ணணும். டிலே வந்துட்டு 1ன்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட அனிமேஷன் வந்து இந்த மாதிரி வேர்ட் பை வேர்டாக வரும். ஓகே, சீம்லெஸ்ஸாக ப்ளே ஆகணும்னா ஸ்ப்ளைனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே இந்த 3 டாட்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷோ ஒன்லி செலக்டட் டூல்ஸ்ன்னு இருக்கும். அது நீங்கள் எப்போவுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா Ctrl F கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் ஆயிரும். அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு Ctrl A கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். அப்புறம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஈஸ் அவுட் கியூபிக்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அனிமேஷனோட கர்வ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அனிமேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக ப்ளே ஆகும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடி ஸ்பைஸியாக இதை ரெடி பண்ணணும்னா ஸ்ப்ளைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டூல்ஸுக்கு போயிட்டு டெக்ஸ்ட்டில் இருக்குல்ல, டெக்ஸ்ட்டில் வந்து செட்டிங்ஸ் போகிறேன். ஓகே, செட்டிங்ஸ் போய் இங்கே மோஷன் பிளர்னு இருக்கும். மோஷன் பிளர் வந்து நான் ஒரு 5 கொடுக்குறேன். ஓகே, மோஷன் பிளர் ஒரு 5 கொடுத்துட்டு இங்கே வந்து 200 கொடுக்குறேன். ஓகே, 200 கொடுத்தீங்கன்னா உங்களோட அனிமேஷன் வந்து ரொம்பவுமே சூப்பராக வரும். அப்போ இவ்வளோதான் வேர்ட் பை வேர்ட் அனிமேஷன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபியூச்சரில் என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ மறக்காதீங்க, கீப் ப்ராக்டிஸிங்.